திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட மறுத்துள்ளார். காரணம், ஏற்கனவே 500 கோடி தூத்துக்குடியில் மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை அப்படியே சுருட்டியுள்ள நிலையில் தற்பொழுது மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தையும் தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே இவர் மீது வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயமாக தோல்விதான் என்ற காரணத்தினால் தற்பொழுது வேறு ஒரு தொகுதியை கேட்பதாகவும் அந்த தொகுதியில் பணப்புழக்கத்தில் அதிக இருக்குமாறு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் கனிமொழி அவர்களின் அண்ணனுமான ஸ்டாலின் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் கூறியுள்ளார். ஆனால் இதற்கு கட்சி முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. காரணம், நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்தால் மதுவை ஒழிப்போம் என்று இவர் சொன்ன வாக்குறுதிதான் எல்லா பக்கமும் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. எல்லா இடத்திற்கும் செல்லும் போதெல்லாம் கனிமொழி அவர்கள் கூறிய வார்த்தை என்னாச்சு, அவர் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு என்பதற்கேற்பதான் மக்கள் கேள்விகளையும் கேட்க ஆரம்பித்து வருகிறார்கள். இதனால் தனிப்பட்ட முறையில் அவரை மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவிக்க வேண்டாம் என்றும் கட்சி நலனுக்காக தற்பொழுது முக்கியமான புள்ளிகள் நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் தலைமை அலுவலகத்திற்கு கொடுத்துள்ளார்கள். ஆனால் தனது சகோதரிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் திமுகவின் பொதுச்செயலாளர் என்ற முறையிலும் தற்பொழுது போட்டியிடுவதற்கு ஆர்வம் காண்டு வருகிறார் கனிமொழி அவர்கள். கொஞ்சமாவது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நன்மை செய்திருந்தால் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவார். தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு எந்த ஒரு நலனும் செய்யாத காரணத்தினால்தான் அப்பகுதியில் போட்டியிடுவதற்கு கனிமொழி அவர்கள் பயப்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக இன்று கனிமொழி அவர்களின் பிறந்தநாள் என்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இது பாஜகவின் ரகசிய உறவை தற்பொழுது வெளிப்படையாகவே காட்டிவிட்டது என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.